விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அம்மணப்பாக்கம் என்ற கிராமத்தை சேர்ந்த 12 வயதான இந்த சிறுமி அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் கலையின் மீது ஆர்வம் இழவே தன் குரல் வளத்தால் சின்னத்திரை ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். பம்பை கலைஞர் ராஜ்குமார் அங்கம்மாள் தம்பதியின் மகளான தர்ஷினி ரியாலிட்டி ஷோவில் பாடல்களை பாடி பாராட்டுகளை பெற்று வந்தார். இவரது திறமையை பார்த்து இசையமைப்பாளர் டி இமான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூடிய விரைவில் திரைப்படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தருவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த நவம்பர் 20ஆம் தேதியன்று ஒளிபரப்பான எபிசோடில் சிறுமி தர்ஷினி குறித்த ஒரு ஏவி ஒளிபரப்பப்பட்டது. அதில் எங்கள் ஊரில் பேருந்து வசதி இல்லை என்றும் நாள்தோறும் 5 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் பள்ளியில் படித்து வருவதாகவும் கூறியிருந்தார். பக்கத்துல இருக்கிற அம்மணப்பாக்கம் கிராமம் தான் எங்க ஊரு. அம்மணப்பாக்கத்துல இருந்து அனந்தமங்கலத்துக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டர். இங்கிருந்து ஒரு 30 பிள்ளைங்களுக்கு படிக்கிறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. நடந்து வராங்க. வந்து வீட்டுல கால் வலிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைங்க சொல்ற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அது மாதிரி சொல்லுவாங்க. எல்லா மீட்டிங்கும் நான் போய் சொல்லுவேன். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் சிறுமி மற்றும் நிகழ்ச்சியின் நடுவர்கள் வைத்த கோரிக்கை அரசின் கவனத்திற்கு சென்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் நடவடிக்கையில் இறங்கினார். இந்நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதியன்று அம்மணப்பாக்கம் என்ற கிராமத்தில் இருந்து திண்டிவனத்திற்கு சென்று வருவதற்கு அரசு பேருந்து வசதியை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைக்க வந்தார். அப்போது எந்த சிறுமியின் மூலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டதோ அதே சிறுமி தர்ஷினிக்கு பொன்னாடை போர்த்தி கொடியை வழங்கி பேருந்து வசதியை தொடங்குமாறு கோரினார் அமைச்சர் சிவசங்கர். தமிழ் டிவியில் இடம்பெற்ற சரிவப்ப நிகழ்ச்சியில் பங்கேற்ற தர்ஷினி தன்னுடைய பள்ளிக்கு செல்வதற்கு சிரமப்பட்டு நடந்து செல்கின்ற அந்த செய்தியை சொல்லியிருந்தார். அம்மணப்பாக்கம் என்ற தன்னுடைய சொந்த கிராமத்திலிருந்து அவர் படிக்கின்ற பள்ளியில் அனந்தமங்கலம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக தகவல் சொல்லியிருந்தார். இதையடுத்து அமைச்சர் சிவசங்கர் மாணவி தர்ஷினி உள்பட பள்ளி மாணவர்கள் அனந்தமங்கலத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு அழைத்து சென்று இறக்கிவிடப்பட்டனர். ரியாலிட்டி ஷோவில் தனது திறமைக்கு அங்கீகாரத்தை பெற்றதோடு அல்லாமல் தன் ஊர் மக்களுக்காக கோரிக்கை வைத்து தற்போது வெற்றியும் பெற்றிருக்கும் சிறுமிக்கு பொதுமக்கள் பாராட்டு மழை பொழிந்து வருகின்றனர்.